டெய்லி 5 நிமிஷம் தான், ஆனால் அது நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். நம்பவே முடியலனா இந்த வீடியோவை பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு படிக்க ஃபோக்கஸ் இல்லாமல், கன்சிஸ்டன்சி இல்லாமல், ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங்காக இருக்கும். அப்போ தான் நான் 2 சிம்பிள் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். கிராட்டிடியூட் ஜேர்னலும் மந்த்லி ட்ராக்கரும். டெய்லி மார்னிங் இல்லைனா நைட்டு நான் 3 திங்ஸை எழுதுவேன். இன்றைக்கி நான் எதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. அது பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. மந்த்லி ட்ராக்கரில் நான் என்னோடய ஸ்டடி ஹவர்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவேன். இதனால் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் ரொம்ப காம் ஆச்சு. கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. மோட்டிவேஷன் தேடவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பேன், ஆனால் இப்போ கொஞ்சம் கிளியராகவும் டிசிப்ளினாகவும் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ஜஸ்ட் 7 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்டில் ஸ்டார்ட்ன்னு போடுங்க. இப்போ மே மந்த்துக்குன்னு சில இதை நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த மே மந்த்துக்குன்னு சில கோல்ஸ் வச்சுருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத இந்த மே மந்த்து எண்டில் நான் சொல்கிறேன். இது ஸ்டடி ட்ராக்கர். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கோம் அப்படின்றத நான் ட்ராக் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்கேன். அடுத்து வெயிட் லாஸ். இப்போ நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் ட்ராக்கர் போட்டிருக்கேன். அடுத்து 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டடி ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வாக்கிங் போகணும். தண்ணி 2 லிட்டருக்கு மேலேயாச்சும் நம்ம குடிக்கணும். நைட்டு 10:30க்கெலாம் தூங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா பிரெயின் டம்ப்பு. நமக்கு இந்த மந்தில் ஏதாவது தோணும், நல்ல விஷயம் தோணலாம், இல்லை கெட்ட விஷயம் தோணலாம், ஏதாவது தோணும்ல, அதை நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாவது கெட்ட விஷயம் தோணுது அதுனா அடுத்து நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்து கிராட்டிடியூட் சேனலுக்கு நான் இந்த பேஜை விட்டுருக்கேன். இந்த புக் மார்க் நானே பண்ணேன். ஒரு வீடியோ பார்த்துட்டு நானே பண்ணேன். அதை இந்த டைரிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டடி ரிலேட்டடான வீடியோவாக இருக்காது, இருந்தாலும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் இது மூலயமா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.